இது தீர்ப்பே கிடையாது. இந்திய நீதித்துறை வரலாற்றில் இப்படி ஒரு முடிவு அது தீர்ப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. சமுதாயத்தின் செல்வாக்கு மிக்க நபர்கள் 2 பேர் எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க என்று நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் சொல்லியிருக்கிறாரு. அப்படி அழுத்தம் கொடுத்திருந்தால் அந்த வழக்குல இருந்து அவர் விலகி இருக்கணும். அவர் விசாரிச்சு தீர்ப்பு சொன்னது தவறானது அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. சமுதாயத்தின் செல்வாக்கு மிக்க 2 பேர் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதனை சந்தித்து அந்த வழக்கு தொடர்பாக அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா இதற்கான தீர்வா நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அவர் வழக்குல இருந்து விலகினா போதும் அப்படின்றார். அது சரியான சரி கிடையாது. இது மாதிரி 2 பேர் எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க என்று சொல்லி அவர்கள் பேரை குறிப்பிட்டு அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை, நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்பதற்கு அவர் பரிந்துரை பண்ணியிருக்கணும். அந்த பணியை நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் ஏன் செய்ய தவறினார் அப்படின்ற கேள்வியை தான் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கணும். சவுக்கு சங்கர் குண்டர் சட்டம் மாதிரி 1000 வழக்கு வரும் போகும். ஆனால் நீதிபதி கொடுக்கப்பட்ட அழுத்தம் என்னவானது அப்படின்னா மக்கள்கிட்ட என்ன கருத்து வரும்? இது செல்வாக்கு மிக்க நபர்கள் நீதிபதி போய் அழுத்தம் கொடுத்தாலும் சரி, நீதிபதி அதை ஓபன் கோர்ட்ல சொன்னாலும் சரி, உத்தரவுல சொன்னாலும் சரி, அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இருக்காது அப்படின்ற கருத்து வெளியில மக்கள்கிட்ட வருமா வராதா? இன்னும் கொஞ்சம் லீகலா இதை பார்த்தோம்னா, நீதித்துறை நடவடிக்கைகளில் தலையிடுவது எந்த வகையிலையும் நீதி பரிபாலனத்திற்கு இடையூறு செய்யும் வகையில் தலையிட்டால், தடுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்றது செக்ஷன் 2ல உள்ள டெஃபனிஷன். இந்த வழக்கில் நீங்க இது நேரடியாக அப்படியே பொருந்தும். வழக்கில் தலையிட்டு இருக்காங்க, நீதிபதிக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்ல தலையிட்டு இருக்காங்க. அப்ப இது நேரடியாக நீதிமன்ற அவமதிப்பு குற்றம். இதை ஏன் நீதிபதி செய்யல அப்படின்றது ஒரு கேள்வி. ஒரு நீதிபதி அவரே அவர் நீதிமன்ற நடவடிக்கையில கண்டெம்ப்ட் இழைத்தால், மற்றவர்கள் கண்டெம்ப்ட் இழைக்கிற போது என்ன நடைமுறை ப்ரொசீஜரோ தண்டனையோ அதே தான் அந்த நீதிபதிக்குன்னு சொல்றாங்க. இப்ப என் கேள்வி, நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அதை இழைத்திருக்கிறாரா இல்லையா, அந்த குற்றத்தை இழைத்திருக்கிறாரா இல்லையான்னா 100% இழைத்திருக்கிறார். ஏன்னா இப்ப 2 பேர் தலையிட்டாங்க அப்படின்றத நடவடிக்கை எடுக்க சொல்லாம அந்த குற்றத்தை இவர் மறைக்கிறார். அப்போ அது குற்றத்தை மறைக்கிறது ஒரு குற்ற உடந்தை. நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் இழைத்திருக்கிறார் என்பதற்கான முகாந்திரம் இருக்கிறது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு இல்ல அதற்கு உடந்தையாக இருப்பது இந்த விவகாரங்களுக்கு என்ன தண்டனை? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவருடைய தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தை கோடை காலத்தில் அணுகினார். கோர்ட் விடுமுறை அப்படின்றதுனால விடுமுறை கால நீதிமன்ற நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் பாலாஜி அவர்களும் அந்த வழக்கை கையாண்டார்கள். அந்த வழக்கில் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கினார்கள். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்தார். பாலாஜி அவர்களோ அரசு தரப்பில் பதிலளிக்க ஒரு கால அவகாசம் அளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்கினார். இதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஆர் மகாதேவன் அவர்கள் இந்த வழக்கை 3வது நீதிபதிக்கு பரிந்துரை செய்தார். அதன் அடிப்படையில் 3வது நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இது சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கை மீண்டும் புதிதாக விசாரிக்க வேண்டும் அப்படின்னு மீண்டும் ஒரு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு டிவிஷன் பெஞ்சுக்கு இந்த வழக்கை மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கு விசாரணையில் ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த சவுக்கு சங்கர் மீதான இந்த குண்டர் தடுப்பு சட்டம் ரத்து செய்வது தொடர்பான வழக்கில் 2 நபர்கள் சந்தித்து தனக்கு அழுத்தம் கொடுத்ததாக அவர் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தார். அப்படி குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது அவர் இந்த வழக்கில் இருந்து அந்த வழக்கை விசாரிக்காமல் விலகி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தையும் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய உத்தரவில் நேற்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் மனித உரிமை செயல்பாட்டாளருமான மூத்த வழக்கறிஞர் தோழர் வாஞ்சநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். நேற்று ஜெயச்சந்திரன் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு. சவுக்கு சங்கர் மீதான இந்த குண்டர் தடுப்பு சட்டம் ரத்து தொடர்பான வழக்கை மீண்டும் புதிதாக ஒரு டிவிஷன் பெஞ்ச் விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவை எப்படி பாக்குறீங்க? அந்த உத்தரவுல தான் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு 2 பேர் அழுத்தம் கொடுத்ததாக ஜி.ஆர். சுவாமிநாதன் குற்றம் சாட்டி இருந்த நிலையில் அவர் இந்த வழக்கில் இருந்து விலகி இருக்க வேண்டும், ஆனா அவர் இந்த வழக்கை விசாரித்திருக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாரு.
நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது என்ன? இந்த அவருடைய உத்தரவு குறித்து உங்களுடைய பார்வையை சொல்லுங்க தோழர். அதாவது வெக்கேஷனில் மே 24ஆம் தேதி இந்த வழக்கு வெக்கேஷன் பெஞ்சில் விசாரணைக்கு வந்து நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன், நீதிபதி திரு பாலாஜி அமர்வில் 2 மாறுபட்ட தீர்ப்பு. ஒன்று வந்து நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு, நீதிபதி பாலாஜி அவர்கள் தீர்ப்பு கொடுக்கல. தீர்ப்பு கொடுக்கறதுக்கு எனக்கு மெட்டீரியல் வேணும், கவுண்டர் ஃபைல் பண்ணணும்னு சொன்னார். அதனால் வந்து இந்த வழக்கு மறுபடியும் வந்து பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு போய் நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் முன்னாடி வந்துச்சு. நேற்று வந்து அவர் அந்த வழக்கில் தீர்ப்பு வந்து கொடுத்துருக்கிறார். அந்த நீதிமன்றத்தில் நடந்ததை பொறுத்தவரை அரசு தரப்பில் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் திரு ரவீந்திரன் ஆஜராகிருக்கிறாரு. வீரலட்சுமி இந்த வழக்கில் இடையில் புகார்தாரராக இருந்து, ஒரு வழக்கில் புகார்தாரராக இருந்து சவுக் சங்கர் மீது அந்த வழக்கில் புகார்தாரராக இருக்கக்கூடிய வீரலட்சுமி இந்த வழக்கில் இணைஞ்சு அவங்க சார்பில் வந்து மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் வந்து ஆஜராகிருக்கிறாரு. இங்கிட்டு சவுக்கு சங்கருக்காக வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் வந்து ஆஜராகிருக்கிறார். இதில் வந்து நேற்று விசாரணை நடந்து வந்த தீர்ப்பில் முக்கியமாக 2 விஷயம் வந்து நீதிபதி சொல்கிறார். ஒன்று வந்து இது தீர்ப்பே கிடையாது, இந்திய நீதித்துறை வரலாற்றில் இப்படி ஒரு முடிவு, அது தீர்ப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதாவது நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுக்குறாரு, இன்னொரு நீதிபதி தீர்ப்பு தர்றதுக்கு எனக்கு டாக்குமெண்ட் வேணும்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன செஞ்சுருக்கணும்னு நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்கிறாருன்னா, ஒரு நீதிபதி நான் தீர்ப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி, இன்னொரு நீதிபதி நான் தீர்ப்பு கொடுக்க முடியாது, எனக்கு அதுக்கு டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த விஷயத்தை தீர்மானிப்பதற்கு அது வந்து தலைமை நீதிபதிக்கு அனுப்பி, தலைமை நீதிபதி 3ஆம் நீதிபதிக்கு அனுப்பி அவர்கள் வந்து கண்டினியூஸாக அதை வந்து அப்படி விசாரிக்கலாமா அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணணும். ஒரு நீதிபதி வந்து தீர்ப்பு தரணும்னு சொல்கிறாரு, இன்னொரு நீதிபதி நான் வந்து எனக்கு டாக்குமெண்ட் வேணும்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கிற போது அதை முடிவு பண்ணாமல் அடுத்த ஸ்டேஜுக்கு போனதே தப்புன்னு தான் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தீர்ப்போட முக்கியமான விஷயம். அதனால் வந்து நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பை வந்து கொடுத்தது தப்பு, இது வந்து அப்படி வந்து செய்யக்கூடாது. 2வது, ஒரு எதிர்த்தரப்புக்கு வழக்கு போட்டவர்கள் தரப்புக்கு, அதாவது ஸ்டேட்லேருந்து வந்து குண்டாஸ் போடுறாங்க, அவங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு உரிய கால அவகாசம் கொடுக்கவில்லை என்றால் அது வயலேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதியை மீறிய ஒரு தவறு. அதனால் வந்து அவங்களுக்கு கவுண்டரு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு உரிய கால அவகாசம் கொடுக்காமல் இருக்கிறது வந்து தவறானது. அதனால் வந்து கிட்டத்தட்ட நீதிபதி திரு பாலாஜி அவர்களின் தீர்ப்பு தான், அவர்களோட முடிவு தான் வந்து சரி, இது தீர்ப்பு கிடையாது. கோர்ட்டு வந்து இப்போ எனக்கு இது நடந்துக்கிற விதத்தை பார்த்தா ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது அப்படின்னு அதை பதிவு செஞ்சுட்டு கோர்ட்டாக நடந்துக்கிறோன்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்து முக்கியமாக வந்து 2 பேர் எனக்கு வந்து சமுதாயத்தின் செல்வாக்கு மிக்க நபர்கள் 2 பேர் எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க என்று நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்தை பொறுத்தவரை வந்து ஒரு விஷயம், அப்படி அழுத்தம் கொடுத்திருந்தால் அந்த வழக்குலேருந்து அவர் விலகி இருக்கணும், அவர் விசாரித்து தீர்ப்பு சொன்னது வந்து தவறானது அப்படின்ற கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் என்னை பொறுத்தவரை இது வந்து முழுமையான ஒரு சரியான தீர்ப்பா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் முக்கியமான விஷயம், இன்னும் கூடுதலாக அதில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. குண்டாசை 2 மாதத்தில் முடிக்கணும், அதெல்லாம் சரி. கவுண்ட்ரு கொடுத்து முடிக்கணும், கொடுக்காம முடிக்கணும், டிலே பண்ணக்கூடாது, இப்படின்ற பிரச்சனையெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்குங்க. இதில் முக்கியமாக பேசப்பட வேண்டிய சிக்கலான ஒரு பிரச்சனை வந்து சமுதாயத்தின் செல்வாக்கு மிக்க 2 பேர் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதனை சந்தித்து அந்த வழக்கு தொடர்பாக அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா இதற்கான தீர்வாக நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வழக்குலேருந்து விலகினா போதும் அப்படின்றாரு. அது சரியானா சரி கிடையாது, வழக்குலேருந்து விலகணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி 2 பேர் எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க என்று சொல்லி அவர்கள் பேரை குறிப்பிட்டு அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை, கிரிமினல் கண்டெம்ட், நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்பதற்கு அவர் வந்து பரிந்துரை வந்து பண்ணியிருக்கணும். அந்த பணியை
நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் ஏன் செய்ய தவறினார் அப்படின்ற கேள்வியை தான் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கணும். அதுக்கு வந்து தலைமை நீதிபதிக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்கணும். இப்போ 2 மாதத்தில் முடிக்கிறதுக்கு எல்லா வழக்கையிலையும் குண்டாஸ் வழக்குகளை 2 மாதத்தில் முடிக்கிறதுக்கு தலைமை நீதிபதி வந்து உத்தரவு போடணும் அப்படின்னு பரிந்துரைத்த நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இதை ஏன் சொல்லலை அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா இது சவுக்கு சங்கர் குண்டர் சட்டம் மாதிரி 1000 வழக்கு வரும் போகும். ஆனால் நீதித்துறையின் மீது கொடுக்கப்பட்ட அழுத்தம், நீதிபதி கொடுக்கப்பட்ட அழுத்தம் என்னவானது அப்படின்னா மக்கள்கிட்ட என்ன கருத்து வரும்? இது செல்வாக்கு மிக்க நபர்கள் நீதிபதி போய் அழுத்தம் கொடுத்தாலும் சரி, நீதிபதி அதை ஓப்பன் கோர்ட்டில் சொன்னாலும் சரி, உத்தரவில் சொன்னாலும் சரி, அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இருக்காது அப்படின்ற கருத்து வெளியில் மக்கள்கிட்ட வருமா வராதா? இப்போ நீதிபதிகள் குற்றவாளிகளை பாதுகாக்கிறாங்க அப்படின்ற கருத்து வருமா வராதா? இன்னொரு நீதிபதி போய் அந்த நீதிபதி அதை கேட்கல அப்படின்னா நீதித்துறை மீதான மதிப்பு மக்கள்கிட்ட என்ன ஆகுன்றது முக்கியமானது. ரெண்டாவது, இன்னும் கொஞ்சம் லீகலாக இதை பார்த்தோம்னா 3 விஷயம் வந்து அதில் வந்து இருக்குது. ஒரு விஷயம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971. இதில் செக்ஷன் 2ல் நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா என்ன அப்படின்றதுல 2 சப்கிளாஸ் 3 அதில் வந்து 2 இன்டர்ஃபியர்ஸ் த டியூ கோர்ஸ் ஆஃப் எனி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ், நீதித்துறை நடவடிக்கைகளில் தலையிடுவது, ப்ரிஜுடிசஸ் ஆர் இன்டர்ஃபியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, தலையிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. 3வது வந்து இன்டர்ஃபியர்ஸ் ஆர் டென்ஸ் டு இன்டர்ஃபியர் வித் ஆர் அப்ஸ்ட்ரக்ட் ஆர் டென்ஸ் டு அப்ஸ்ட்ரக்ட் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் எனி அதர் மேனர். எந்த வகையிலையும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதி பரிபாலனத்திற்கு இடையூறு செய்யும் வகையில் வந்து தலையிட்டால், தடுத்தால் அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்றது செக்ஷன் 2ல் உள்ள டெஃபனிஷன். அது வந்து இந்த வழக்கில் நீங்கள் வந்து இது நேரடியாக அப்படியே பொருந்தும். வழக்கில் தலையிட்டிருக்காங்க, நீதிபதிக்கு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸில் தலையிட்டிருக்காங்க. அப்போ இது நேரடியாக நீதிமன்ற அவமதிப்பு குற்றம். இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? சட்டப்படி வந்து என்ன செய்யணும்னா அதுக்கு சட்டத்தில் வந்து தெளிவாக வந்து செக்ஷன் 15ல் காக்னிசன்ஸ் ஆஃப் கிரிமினல் கண்டெம்ட் என்னென்ன செய்யணும்னு சொல்கிறாங்க. இதை ஏன் நீதிபதி செய்யலை அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அதில் நீதிபதி அவர்களே நீதிமன்ற அவமதிப்பை இழைத்திருக்கிறார் அப்படின்றதான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்டில் செக்ஷன் 16ல் என்ன சொல்லுதுன்னா, கண்டெம்ட் பை ஜட்ஜ், மேஜிஸ்ட்ரேட் ஆர் அதர் பர்சன் ஆக்டிங் ஜுடிஷியலி அப்படின்றதுல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ ஜட்ஜ், மேஜிஸ்ட்ரேட் ஆர் அதர் பர்சன் acting judicially shall also be liable for contempt of his own court or of any other court in the same manner as any other individual is liable under the provision of this act அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நீதிபதி அவரே வந்து அவர் நீதிமன்ற நடவடிக்கையில் வந்து கண்டெம்ட் இழைத்தால் மற்றவர்கள் கண்டெம்ட் இழைக்கிற போது என்ன நடைமுறை ப்ரொசீஜரோ தண்டனையோ அதே தான் அந்த நீதிபதிக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ என் கேள்வி, நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு அதை இழைத்திருக்கிறாரா இல்லையா, அந்த குற்றத்தை இழைத்திருக்கிறாரா இல்லையான்னா 100% இழைத்திருக்கிறார். ஏன்னா இப்போ 2 பேர் தலையிட்டாங்க அப்படின்றத நடவடிக்கை எடுக்க சொல்லாமல் அந்த குற்றத்தை இவர் மறைக்கிறார். அப்போ வந்து அது குற்றத்தை மறைக்கிறது வந்து ஒரு குற்ற உடந்தை. அது வந்து நீதித்துறை மீதான நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் வந்து சீர்குலைக்கிறது. இப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எதுக்கு வைக்கிறாங்க? நீதித்துறை மீதான மதிப்பை மக்கள் மத்தியில் வந்து சீர்குலைக்கக்கூடாது அப்படின்றதான். இப்போ நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் நடவடிக்கை என்பது நீதித்துறையின் மதிப்பை சீர்குலைக்கிறதுனால அவர் வந்து நேரடியாக கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு அப்படின்ற குற்றத்துக்கு வந்து ஆளாகிறார். செக்ஷன் 16 படி இது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்லையா அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்குது. இன்னும் லீகலாக சொன்னோம்னா ஐபிஎஸ்சில் வந்து செக்ஷன் 20ல் பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்றதுல நீதிபதியும் வராங்க. அதில் வந்து 2 விஷயம் மட்டும். ஒன்று வந்து செக்ஷன் 186 அப்ஸ்ட்ரக்டிங் பப்ளிக் சர்வெண்ட் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் பப்ளிக் ஃபங்க்ஷன், ஒரு அரசு அலுவலர் அப்படின்றவர் நீதிபதி உள்ளடங்கியவர் தான்.
அவர் வந்து அவர் பணிகளை செய்கிறபோது தடுத்தா அது வந்து அஃபென்ஸ்ன்றது 186, அப்புறம் 189 த்ரெட் பண்ணுறது. இது ரெண்டும் வந்து நேரடியாக மேட் அவுட் ஆகுது. இதையும் தாண்டி ஒரு நீதிபதி என்பவர் வந்து அரசியல் சட்டத்தின் கீழ் உறுதிமொழி எடுத்துகிட்டு வராரு. அதில் வந்து நான் வந்து என் கடமையை வந்து வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர், அஃபெக்ஷன் ஆர் இல்வில் அண்ட் ஐ வில் அப்ஹோல்ட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் த லாஸ், எந்தவித மனச்சாய்வுமின்றி இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபேவர் இல்லாமல் சட்டத்தையும் அரசியல் சட்டத்தையும் வந்து நிலைநிறுத்துவதற்கு நான் வந்து உறுதிமொழி ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் நீதிபதி வந்து ஷெட்யூல் 3 படி உறுதிமொழி எடுத்துகிட்டு வராரு. இப்போ அவர் சட்டத்தை அவரே வந்து கடைபிடிக்கலை அப்படின்றது வந்து அரசியல் சட்டத்தின்படி எடுத்த உறுதிமொழியை நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் மீறி இருக்கிறார். இதையும் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பவில்லை. டிவிஷன் பெஞ்ச் அடுத்து வந்து திரு எம்.எஸ். ரமேஷ் அமர்வுகளான பெஞ்சுக்கு அது போகுது. அவர்களாவது இது கேட்பாங்களா அப்படின்றது எனக்கான எதிர்பார்ப்பு. இப்போ 2 நீதிபதிகள் ஒரு மாறுபட்ட தீர்ப்பை வழங்குறாங்க. 3வது நீதிபதி அதை விசாரிக்க வரும் பொழுது, இல்லை அதில் ஒரு முடிவை சொல்லும் பொழுது, அவங்க சொன்ன கருத்துக்கள் மேலே எல்லாத்துலேயும் ஒரு மாற்று கருத்து வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்க முடியுமா? இல்லை அதை வந்து விசாரிக்கணும், அவங்க சொன்ன கருத்தில் இப்படி சொல்லியிருக்கிறாரு, அதை விசாரிக்கணும், 2 பேர் அழுத்தம் கொடுத்தது அப்படிலாம் சொல்கிறதுக்கு இடம் இருக்குதா? அப்படி சொல்லலாமா? ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியே இன்னொரு உயர்நீதிமன்ற நீதிபதியை நோக்கி அப்படி செய்ய முடியுமா? 100% வந்து சொல்லலாம். ஏன்னா அதில் இழைக்கப்பட்டது குற்றம், போகிற போக்கலான விஷயம் கிடையாது. நான் ஏற்கனவே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது நேரடியான குற்றம். ஒரு குற்றம் இழைக்கப்பட்டிருக்கிற போது அந்த குற்றம் தொடர்பான கருத்தை நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தனது தீர்ப்பில் பதிவு செஞ்சுருக்காரு. அதில் நீதிபதி என்ன செஞ்சுருக்கணும்னு சொல்கிறாரு. என்ன செஞ்சுருக்கோன்னு சொன்னதில் ஒன்று வழக்குலேருந்து விலகியிருக்கோன்னு சொல்கிறாரு. அப்படி கருத்து சொல்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருப்பது போல அந்த வழக்கில் கண்டெம்ட் எடுத்திருக்கணும் என்று கருத்து சொல்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. தலைமை நீதிபதிக்கு அவர் எது வேணாலும் பரிந்துரைக்கலாம். இந்த வழக்கில் கண்டெம்ட் எடுங்க என்று தலைமை நீதிபதிக்கு அவர் வந்து பரிந்துரைக்கலாம். ஏன்னா நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவில் என்னை 2 பேர் வந்து அழுத்தம் கொடுத்தாங்க, ஹைலி பிளேஸ்டு பெர்சன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது ஒரு நீதித்துறை மீதான மதிப்பு சீர்குலையுதுன்னா அந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதி அதில் வந்து கருத்து சொல்வதற்கு, பரிந்துரை செய்வதற்கு நேரடியாக சட்டத்தில் வந்து இடம் இருக்குது. அப்படி செய்யக்கூடாதுன்னா ஒன்றும் வந்து கிடையாது. அதை அவர் வேறு விஷயத்தில் செஞ்சுருக்கிறாரு, இந்த விஷயத்தில் செய்யலைன்றதான் என்னோட விமர்சனம். ஓகே, நீதிபதி ஜெயச்சந்திரன் அதை செஞ்சிருக்காரா? இல்லை, நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து ஒரு பார்ட்டை வந்து செஞ்சுருக்காரு. அதாவது நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் இந்த வழக்குலேருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு ஒப்பீனியன் சொல்கிறாரு. அடுத்து வந்து தலைமை நீதிபதிக்கு என்ன பரிந்துரை பண்ணுறாருன்னா, எல்லா குண்டர் சட்ட வழக்குகளையும் வந்து 2 மாதத்தில் முடிக்கிறதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உரிய உத்தரவு பிறப்பிக்கணும் தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைக்கிறார். அவர் அப்படி பரிந்துரைக்கிறவர் கிரிமினல் கண்டெம்ட் எடுங்கன்னு ஏன் பரிந்துரைக்கல அப்படின்றதான் என் கேள்வி. ஏன்னா அதான் ரொம்ப அந்த வழக்கில் முக்கியமானது. ஓகே, இப்போ ஏற்கனவே நீதிமன்ற மாண்புக்கு எதிரான நடவடிக்கைகள், குறிப்பாக சவுக்கு சங்கர் ஏற்கனவே நீதிமன்றம் குறித்து பேசிய விவகாரத்தில் அவர் குறித்து பேசியதுலையும் அவரே அந்த வழக்கை எடுத்து, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எடுத்து அவரே வந்து விசாரித்து 6 மாத கால தண்டனை கொடுத்தார். இதெல்லாம் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஏற்கனவே செஞ்சது. கண்டிப்பாக அவருக்கு இந்த அழுத்தம் கொடுத்த 2 பேர் பற்றியும் வந்து அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் தெரிந்திருக்கும் இல்லையா? அவர் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அது அவரை விட பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது சவுக்கு சங்கர வழக்கை நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தானே விசாரித்தது அப்படின்றது முறை கிடையாது. ஏன்னா ஒருவர் அவருடைய வழக்குக்கு அவரே நீதிபதியாக இருக்க முடியாது. அவரை தான் விமர்சனம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற போது அவரே அதை விசாரித்து தீர்ப்பு சொன்னால் அது வந்து சரியாக வந்து இருக்காது. வேறு நீதிபதிக்கு தான் அதை வந்து அனுப்பியிருக்கணும். அதில் செஞ்சது தவறு. ஆனால் சவுக்கு சங்கர் வந்து வெளியிலேருந்து ஒரு ட்விட்டர் வந்து போடுறாரு. அன்னைக்கு 6 மணிக்கு நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அளவுரோயில் பக்கம் இருக்கிற இதில் டிபியில் வந்து யாரை பார்த்தார் அப்படின்னு கேட்குறது. நீதித்துறையில் நிர்வாகத்தில் மாரிதாஸ் கேஸ் அன்றைக்கி இருக்குது, அதில் வந்து தலையிடுறாரு என்று சொல்லி அவரை வந்து தண்டித்தார். நான் என்ன கேட்குறேன், வெளியிலேருந்து சவுக்கு சங்கர் போட்ட ஒரு ட்வீட்டு நீதித்துறை நிர்வாகத்தில் தலையிடுது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸில் வந்து தலையிடுது அப்படின்னா நேரடியாக நீதிபதியை வந்து பார்த்து அழுத்தம் கொடுத்தது அது நீதித்துறை நிர்வாகத்தில் தலையிடாதா?
எதுக்கு இந்த இரட்டை நிலைப்பாடு வந்து எடுக்கணும் அப்படின்ற கேள்வி மக்கள் எல்லாருக்கும் இருக்கு. அதுக்கு நீதித்துறை பதிலளிக்க கடமைப்பட்டு இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறாங்க. சவுக்கு சங்கர் வழக்கை அவர் விசாரிச்சிடக்கூடாது, வேற நீதிபதிக்கு அனுப்பி விசாரிச்சு அவங்க தண்டனை கொடுக்கட்டும். ஆனால் அது நீதிமன்ற அவமதிப்புன்னு வருகிற போது இது நீதிமன்ற அவமதிப்பா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு இதுவரை விடை தெரியாமல் இருக்கிறது. அப்போ சமூகத்தில் என்ன வந்து பார்வை வரும்? செல்வாக்கான நபர்கள், நீதிபதிக்கு தெரிஞ்சவங்க, அவரை போய் பார்த்து என்ன வேணாலும் சொல்லலாம், அது வெளியவும் வரலாம், அதே நீதிபதி சொல்லலாம். ஆனால் அதுக்கு பிறகு கூட அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதுன்னா அப்போ மக்கள் தங்களுக்கு தெரிஞ்ச வகையில் பேசுவாங்க. அது வந்து யார் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்தாங்களா, இல்லை சிட்டிங் ஜட்ஜி வந்தாங்களா, போலீஸ் ஆஃபீஸர் வந்தாங்களா, அரசியல்வாதி போனாங்களா, நீதிபதிக்கு தெரிஞ்சவங்க பார்த்தாங்களா, அவங்களையே நீதிபதியை காப்பாற்றுறாரு, அவங்க இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கிறாங்களா, வேற வழக்குகளில் இப்படி சந்திப்பாங்களா அப்படின்றது வந்து பல கேள்விகள் வந்து மக்கள்கிட்ட ஊகமாக வரும். அதுபோல தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க, அவரை விட பலம் வாய்ந்த நபர்களை சந்திச்சிருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா டிவிஷன் பெஞ்ச் வந்து இந்த விஷயத்தில் வந்து கண்டெம்ட் எடுக்கணும் தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை பண்ணி, தலைமை நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்களிடம் கேட்டு யார் அந்த நபர்கள் அப்படின்றத வாங்கி கிரிமினல் கண்டெம்ட்டுக்கு டிவிஷன் பெஞ்சுக்கு பரிந்துரை பண்ணுறது தான் சரியாக இருக்கும். இல்லை என்றால் காலத்துக்கும் இது ஒரு நீதித்துறை மீதான களங்கமாக இருக்கும். மற்ற நபர்கள் இதை எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்துவாங்க. உங்களுக்கே அழுத்தம் கொடுத்தவங்களுக்கு நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பு எடுக்கலை, நான் பத்திரிகையில் எழுதுகிறேன், நான் யூடியூப்பில் பேசுகிறேன், நான் வந்து வேற ஒரு ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடுறேன், இதை எப்படி நீங்கள் வந்து எடுக்க முடியும் என்ற கேள்வியை எல்லோரும் வந்து எழுப்புவார்கள். அது இன்னொரு பிரச்சனை வரும்போது நீங்களே அதை வந்து பார்ப்பீங்க. அதனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க முறை என்பது 100% சரியல்ல. இது நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதனோ நீதிபதி திரு ஜெயச்சந்திரனோட தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. நீதிமன்றம் என்ற ஒரு இன்ஸ்டியூஷனை காலி செய்வது, அதை வந்து செய்யக்கூடாதுன்றது எங்களுக்கு. ஓகே, இப்போ இதில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, 2 பேர் வந்து பார்த்துருந்தாங்கன்னா அது ஒரு குற்றம், அதை வெளியே சொல்லாமல் யார் அந்த 2 பேர், அவங்க மேலே ஏன் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வந்து எடுக்கலை அப்படின்றது குற்றத்திற்கு உடந்தை, அதுவும் ஒரு குற்றம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அதன் அடிப்படையில் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு குற்றவாளி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இந்த விவகாரத்தில்? அவர் நேரடியாக குற்றம் இழைத்திருக்கிறார். ஏன்னா செக்ஷன் 16 வந்து அப்படிதான் இருக்கு, கண்டவுண்ட் பை ஜட்ஜ், அப்படி ஒரு செக்ஷன் ஏன் வச்சிருக்கிறாங்க? நீதிபதியே அவர் வந்து நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் இழைத்தால் என்ன அப்படின்றதான். இதில் வந்து என் கருத்து, நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் இழைத்திருக்கிறார் என்பதற்கான முகாந்திரம் இருக்கிறது. அவர் வந்து இதை ரிவீல் பண்ணலை, பரிந்துரைக்கலை அப்படின்னா அந்த குற்றவாளிகளை அவர் காப்பாற்றுகிறார். அதன் மூலமாக நீதித்துறையின் மதிப்பை சீர்குலைக்கிறார். இந்த 2 பேர் ப்ரெஷர் கொடுத்தவங்க நீதித்துறை நிர்வாகத்தில் வேற மாதிரி தலையிட்டு நெருக்கடி பண்ணுறாங்க. இவர் உண்மையை வெளியிடாமல் நீதித்துறை நிர்வாகத்தில் வந்து தலையிடுறாரு. இது 2மே கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு குற்றம் தான், நீதிமன்ற அவமதிப்பு தான் அப்படின்றது அந்த செக்ஷனை படிக்கிற போது என்னுடைய புரிதல், அதுதான் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த நீதிமன்ற அவமதிப்பு இல்லை அதற்கு உடந்தையாக இருப்பது, இந்த விவகாரங்களுக்கு என்ன தண்டனை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு? இல்லை, நீதிமன்ற அவமதிப்பை பொறுத்தவரை வந்து மேக்சிமம் 6 மாதம் சென்டென்ஸ் வந்து கொடுக்கலாம், 6 மாதம் வந்து கொடுக்கலாம். இதில் வந்து அதே போல் இதில் மிரட்டின தண்டனை அப்படின்றத பொறுத்தவரை வந்து அது வந்து 2 வருஷம் வரை வந்து கொடுக்கலாம். 189 வந்து மே எக்ஸ்டெண்ட் டு 2 இயர்ஸ், 2 வருஷம் வரை தண்டனை வந்து கொடுக்கலாம். தொடர்ச்சியாக நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர் கையாளுகின்ற வழக்குகள், அவர் கொடுக்கின்ற தீர்ப்புகள் வந்து ஒரு சமூகத்தில் விமர்சனத்திற்குரிய ஒரு விஷயமாவே இருந்துட்டு வருது. இப்போ ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி சவுக்கு சங்கர் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அதை அவர் கையாண்டது. இப்போ சமீபத்தில் அங்கப்பிரதட்சணம், எச்சில் நிலைகளில் அங்கப்பிரதட்சணம் செய்யலாம் அப்படின்னு அவர் கொடுத்த தீர்ப்பு, அதுக்கு எதிராக வந்து திராவிடர் விடுதலை கழக தலைவர் கொளத்தூர் மணி, தாபேதிக தலைவர் கு ராமகிருஷ்ணன், இவங்க எல்லாருமே சீஃப் ஜஸ்டிஸுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க, இவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தொடர்ந்து விமர்சனத்திற்கு உள்ளாகிறது. இப்போ இந்த சவுக்கு சங்கரனுடைய இந்த வழக்கிலும் அவர் வந்து விமர்சனத்திற்கு உள்ளாகிறார். இப்போ ஏற்கனவே தொடர்ந்து இப்போ நீங்கள் உட்பட பலரும் சமூக செயல்பாட்டாளர்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னா, நீதித்துறையில் ஒரு காவிமயமாகிறது, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்கு சாட்சியாகவே மேற்கு வங்கத்தில் ஒரு நீதிபதி பாஜகவில் இணைந்து போட்டியிட்டார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நீதிபதி, நான் RSS காரன் தான்,
இப்பயும் ஆர்எஸ்எஸ் வந்து சேர்த்துக்கிட்டா நான் போய் ஆர்எஸ்எஸ்ல வேலை செய்வேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்ப இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது ஒரு நீதிபதியின் தீர்ப்புகள் வழியே நம்ம வந்து தீர்ப்புகளை விமர்சிக்கலாம். நீதிபதி குறித்து தனிப்பட்ட முறையில் வந்து அதை விமர்சிக்கிறது பொருத்தம் வந்து கிடையாது. இப்போ தீர்ப்புகள் வழியாக தான் நம்ம வந்து ஒரு நீதிபதியை வந்து புரிஞ்சுக்கிறோம். அவர் அரசியல் சட்டப்படியான தீர்ப்பு கொடுக்குறாரா இல்லை அரசியல் சட்டப்படி தீர்ப்பு கொடுக்கலையா அப்படின்றதான் விவாதத்துக்குரிய விஷயம். ஏன்னா அரசியல் சட்டப்படி தீர்ப்பு கொடுக்குறோன்னு சொல்லி தான் அவங்க உறுதிமொழி எடுத்துகிட்டு வராங்க. அதை மீறினா அவர்கள் வந்து அந்த பொறுப்பில் வந்து இருக்க முடியாதுன்றதான் யதார்த்தம். அதனால நீதிபதியின் தீர்ப்பை தெளிவாக விமர்சிக்கலாம், கடந்த காலத்துல கொடுக்கலாம். இதை பொறுத்தவரை நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்புகள் பல தீர்ப்புகளை வந்து ஸ்பெசிஃபிக்கா எச்சிலை தீர்ப்பு, அதே போல வந்து டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் வந்து மாறுது அப்படின்றது, இன்னும் சில தீர்ப்புகளை வந்து நிறைய அந்த கரூர்ல மரத்துக்கு மரம் திருமணம் பண்ணி வைக்கணும்னு போட்ட வழக்கு, இப்படி பல்வேறு விஷயங்கள்ல வந்து அந்த தீர்ப்பை நாம் படிக்கிற போது அந்த தீர்ப்புக்கான மூலம் அப்படின்றது கான்ஸ்டியூஷனாக இல்லாமல் சோர்ஸ் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் வந்து வேத இதிகாச புராணங்கள்லேருந்து எடுக்கிறதா இருக்குது. அது வந்து அரசியல் சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்றதான் கருத்து. அதுக்கு தான் இப்போ பலரும் வந்து கம்ப்ளைண்ட்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் அனுப்பினா அதை உச்சநீதிமன்றமும் பாராளுமன்றம் கூட நாளைக்கு வந்து அதை விவாதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வழக்கை விசாரித்து புதிதாக மீண்டும் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்ன நீதிபதி ஜெயச்சந்திரன் அவரும் ஏற்கனவே வந்து பொன்முடி வழக்கை கையாண்டார். அவர் வந்து அதிமுகவினுடைய சட்டத்துறை செயலாளராக இருக்கும் பொழுது இந்த வழக்கை அவர் வந்து கையாண்டிருக்கிறாரு. அவருக்கு ஒரு லேட்டன்ட் பயாஸ் இருக்குது அப்படின்னு அந்த வழக்கில் வந்து குற்றம் சாட்டினார்கள். திரும்ப உச்சநீதிமன்றத்திற்கு போய் பொன்முடி மீதான அந்த தண்டனை அப்படின்றது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சூழல்ல சமீபத்தில் இன்னொரு வழக்கில், குறிப்பாக பாஜகவினுடைய மாநில அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகம் அவர் தொடர்பான ஒரு வழக்கிலும் அவர் கொடுத்த ஒரு உத்தரவு வந்து விமர்சிக்கப்படுகிறது. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? அதாவது அதோட ஆர்டர் காப்பியை நான் வந்து முழுசா பார்க்கல. கேசவ விநாயகம் அவர்கள் நயினார் நாகேந்திரனுக்கு எலெக்ஷனுக்கு 4 கோடி ரூபாய் அவர் எம்எல்ஏ கோட்டா வச்சு புக் பண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த வழக்கில் நிறைய பேரை காவல்துறை விசாரிக்குது. அதில் பாஜக நிர்வாகி என்ற முறையில், மாநில அமைப்பு செயலாளர் என்ற முறையில் கேசவானந்தையும் விசாரிக்கிறார்கள். விசாரிக்கிறதை எதிர்த்து இவர் நீதிமன்றம் போகிறாரு, வழக்கை ரத்து பண்ண சொல்லி போகிறாரு. வழக்கை ரத்து பண்ண முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. விசாரணைக்கு எதிராக போனதை பொறுத்தவரை வந்து அவரை நீங்கள் வந்து துன்புறுத்தக்கூடாது, செல்ஃபோனை ஏன் வந்து கேட்குறீங்க அப்படின்றதுக்கு வந்து 2வது 3வது வந்து நீதிமன்ற அனுமதி இல்லாமல் அவரை வந்து விசாரணைக்கு அழைக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டதாக நான் பத்திரிகையில் பார்த்தேன். இப்போ அந்த பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையில் சொன்னால் ஒருவரை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் செல்ஃபோனை வந்து விசாரணை கேட்கக்கூடாது என்று சொல்ல முடியாது. ஏன்னா போலீஸ் தரப்பில் சொன்னதாக அதை பத்திரிகையில் போட்டிருக்குது. அந்த நேரத்தில் அவர் எங்கே இருந்தார் எங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாரு. கேசவ விநாயகம் இந்த பணம் போன நேரத்தில் எங்கே இருந்தார் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னா, அந்த நேரத்தில் அவர் வந்து எந்த இடத்துல இருந்தார் அப்படின்றது, நயினார் நாகேந்திரன் உடன் இருந்தாரா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கு செல்ஃபோன் வாங்கி அதை கால் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா தானே பண்ண முடியும். 2வது நயினார் நாகேந்திரனோட அவர் பேசியிருக்காரா, இந்த குற்றத்தில் ஈடுபட்ட கைது செய்யப்பட்ட நபர்களோடு அவர் பேசியிருக்கிறாரா, இதெல்லாம் செல்ஃபோனை பார்த்தா தான் கேட்க முடியும். நீ ஒரு விசாரணை அதிகாரி முடிவுக்கு வர முடியும். அதனால் செல்ஃபோனை வந்து தாராளமாக கேட்கலாம். அதுக்கு சட்டப்படி அதுக்கு இடம் உண்டு. ஏன் யூடியூபர் டிடிவி வாசனை கூட செல்ஃபோன் பேசிட்டே ஓட்டி போனார்ன்றதில் செல்ஃபோனை வந்து ஒப்படைங்கன்னா அவர் வந்து ஒப்படைச்சிருக்கிறாரு. அதை விட முக்கியமான சீரியஸான ஒரு வழக்கு, இந்திய தேர்தல் ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழக்கு. அந்த வழக்கில் வந்து அவர்கிட்ட செல்ஃபோனை கேட்குறத வந்து நீதிமன்றம் தடுக்க முடியாது அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். அப்படின்னா அது விசாரணையின் ஒவ்வொரு நிலையிலையும் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறது. அதற்கு உயர் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கில் வந்து தீர்ப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 1. 2வது நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி தான் விசாரணை கூப்பிடணும் அப்படின்னு சொல்றதுக்கு அதை வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். இது நேரடியாக வந்து விசாரணையில் வந்து தலையிடுறது. ஒரு விசாரணை அதிகாரி சார்ஜ் ஷீட் போடுற வரை வந்து விசாரணையோட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியதில்லை. அது மற்றவங்க உஷாராயிருவாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் இப்போ வந்து விசாரணைக்கு அழைக்கணும்னா என்ன காரணம்னு நீதிபதி கேட்பாரு. அப்போ காரணத்தை சொல்லி அப்படி கூப்பிட்டா அது வந்து எப்படி ரகசியமான ஒரு விசாரணையாக வந்து இருக்கும்.
அது வந்து விசாரணையின் தன்மை இண்டிபெண்டன்சி அப்படின்றத ஃபேர் இன்வெஸ்டிகேஷனை பாதிக்குமா இல்லையா? அப்போ ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷனை பாதிக்கிற வகையில் உயர் நீதிமன்றம் இப்படி வந்து ஒரு உத்தரவை வழங்க முடியாதுன்றதான் நான் பார்த்த வரையில். எனவே இதுக்கு தமிழ்நாடு அரசு இதுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தில் இந்த போர்ஷனை வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே தோழர், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த வழக்கு குறித்த முழு விவரங்களையும், இதில் தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற விரிவாக உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.